ஓல்டு ஸ்டாக் போல இருக்கு, கொஞ்சம் கசக்குது. பரவாயில்ல. ஏப்பா எவ்வளவு ஆச்சு? எவ்வளவுண்ணே? 25 ரூபா ஆச்சு பாட்டி. 25 ரூபா பாட்டி. ஓ, அந்த காலத்துல என் கல்யாணமே 25 ரூபால முடிஞ்சது. வெரி சீப். இப்ப என்னடானா கூடிருச்சு வேலை. இரு, ரூபா தரேன். வெரி காஸ்ட்லியா? சரி, இந்த பாலு 30 ரூபா இருக்கு, பாக்கி 5 ரூபா வாங்கிக்க. ஓகே ஓகே பாட்டி. பாக்கிய வாங்கிட்டு சீக்கிரமா வாங்க, பஸ் போயிட போகுது. சீக்கிரம் வாங்க. இந்தாப்பா. ஏய், பாட்டி போற வேகத்தை பார்த்தா இப்பவே கலக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. வாங்க வாங்க. இங்கே உட்காந்துருங்க, பஸ் வந்துருச்சான்னு பாத்துட்டு வரேன். என்னப்பா பாட்டுக்கு இன்னும் எதுவுமே ஆகல? ஏய், ஒரு 10-15 நிமிஷமா சாவணமா, அதுக்குள்ள புத்திரம் வந்துருமா? டேய், 10 நிமிஷத்துக்குள்ள பஸ் வந்துரும். பஸ்ல ஏறி உட்காந்துட்டா என்ன ஆகும்? பஸ்ல அவுட்புட் பலவீதமா வரும். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்வி தள்ள வேண்டியதுதான். ஏய், பாட்டி என்னாச்சு பாட்டி? இன்னும் வரல. அதான் ஏன் வரல நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படிதான்டா, சில நாள் வரும், சில நாள் வராமலே போயிடும். ஆனா பாட்டி இன்னைக்கு கண்டிப்பா வந்தே ஆகும். டேய் பாலு, போதும். ஏய், வர்ற வேலை போதும்னா எப்படிப்பா? ஐயோ, போதும், நிறுத்துடா. சரி ஓகே ஓகே, விடு விடு. பாட்டிமா இன்னும் வரலையா? இன்னும் வரலையேப்பா. வரதுக்கான சின்ன அறிகுறி இல்லையா? வர்றதுக்கான ஒரு அறிகுறியும் தெரியலையேப்பா. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலையே, வந்திருக்கணுமே. இருங்க, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ, பாட்டியோட நிலைமையை பார்த்தா நம்ம எனக்கு ஊருக்கு போறது கேன்சல். சண்முகா, முருகா, என்னால முடியலையப்பா. பாட்டி ஊருக்கு போலாமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் இப்ப போக முடியாதப்பா. என்னாச்சு பாட்டி? வயிற்று போக்குமா, கையோட காலோட போயிட்டு இருக்கு. என்ன பாட்டி திடீர்னு வயித்து போக்கு? அது அந்த சர்பத்து கடையில குடிச்சம் பாரு, அதுல இருந்து தான் போகுது. அவன் ஏதோ கலந்துருக்கான், ஓல்டு ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல பாட்டி. ஐயோ நல்ல வேலை. ஐயோ ச்சே. என்னதான் இருந்தாலும் நம்ம பாட்டி ரொம்ப பாவம்ல. அப்போ தெரியல, இப்போ தெரியுது. தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? பேதியை யாருனாலும் நிறுத்த முடியாது. ஆமா, பாட்டி ரெடி ஆகுற வரைக்கும் நாமளே தான் சமைக்கணும். ஏய், உனக்கு சமைக்க தெரியுமா? ஓஎஸ், நான் நல்லா சமைப்பேனே. ஏய், சமைக்கிறது நீ, சாப்பிடுறது யாருமா? டேய், சரி சரி விடுங்க. சமைக்கிறது என்ன பெரிய விஷயமா? நான் உங்களுக்கு சமைச்சு செஞ்சு தரேன். பாட்டியோட இந்த பிரச்சனை தீர இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த ஊருக்கு போற மேட்டரை பத்தி பாட்டி பேசவே மாட்டாங்க. அதுக்குள்ள நாம வேற ஐடியாவை கண்டுபிடிச்சிருவோம். கௌரி, நம்மள ஊருக்கு போவேனான்னு சொன்ன அந்த லதா யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, அந்த லதா யாரா இருக்கும்? கண்டுபிடிப்போம். என்னக்கா அலங்காரெல்லாம் தூள் பறக்குது? ஆமா, அண்ணன் எங்க? குளிச்சிட்டு வரேன்னு போயிருக்காரு. வரட்டும் வரட்டும். கல்யாணி, நின்னுட்டு இருக்கீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, நீ வேலையை பாரு. நாங்கள் அப்படியே காத்தாட போயிட்டு வந்துடுறோம். நாம பூதகுலமா இருந்தாலும் மனித உருவம் எடுத்ததுக்கு பிறகு இங்க கொசு கடிக்க கூட பயப்பட வேண்டியிருக்கப்பா. அப்பா பாப்பா, என்ன கொசு என்ன கொசு, ராத்திரி பூரா தூங்கவே இல்லப்பா. நீங்களாவது கொசுக்கடியால தூங்கல. ஆனா அண்ணா ராத்திரி முழுவதும் கல்யாணி பத்தி யோசிச்சே தூங்கல தாத்தா. இதுல எவ்வளவு யோசிச்சாலும் வழியே தோண மாட்டேங்குதா மூசா. கல்யாணியை காப்பாத்துறதா துரை பார்வதி கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம். ஆனா எப்படி காப்பாத்த போறோன்னு வழியே தெரியலையே. நேற்று காப்பாத்தின மாதிரி தினந்தோறும் துரை பார்வதியை காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியாது. நாம கல்யாணி காப்பாற்ற ஏதாவது பண்ண போக அந்த முயற்சி தோத்து போயிட்டா துரையும் பார்வதியும் நம்ம மேல நம்பிக்கை இழந்துருவாங்க. அப்புறம் அவங்க ஏதாவது பண்ணிட்டா அது நமக்கு நிரந்தர தோல்வியாக போயிடும். அதனால நாம எதை பண்றதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பண்ணணும். ஆமா தாத்தா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வழி கிடைக்கலையேங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் 4ஆம் பிறைக்கு இன்னும் நாட்கள் குறைவா இருக்குங்கிற கவலை இன்னொரு பக்கம் இருக்கு. ஏன் மூசா, நம்ம இப்படி குழம்பிட்டு இருக்கிறத விட மறுபடியும் ஒரு தடவை நம்ம தெய்வத்தை கூப்பிட்டு கேட்டு பார்த்தல. ஏதோ நம்மோட தெய்வம் நாம கூப்பிட்டதுக்காக வந்து காட்சி கொடுத்து நமக்கு வழிகாட்டுதுங்கிறதுக்காக சும்மா நாம அடிக்கடி கூப்பிட்டு இருக்க முடியுமா? 2 தடவைக்கு மேல 3ஆவது தடவை கூப்பிட்டா நாம வச்சிருக்கிற வேலைக்காரனா இருந்தா கூட யோசிப்பான். இது நம்மோட தெய்வம் தாத்தா. அதோட நம்ம தெய்வம் சொன்ன பரணி சாமியார நம்மால சந்திக்க முடியலையே. இறந்து போன சாமியாரை எப்படி மூசா சந்திக்க முடியும்? அவரு தானாவே இறக்கல தாத்தா. நாம சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த லீயால கொல்லப்பட்டாருன்னு நாம அன்னைக்கே பேசிக்கிட்டோம் இல்லையா? ஆமா மூசா, இப்ப என்ன பண்றது? பரணி சாமியார் முக்காலத்தையும் உணர்ந்தவர்னு எல்லாருக்குமே தெரியும். மத்தவங்க அதுக்கு அவரோட தவபலம் தான் காரணம்னு சொன்னாலும் நமக்கு அவருடைய ஓலைச்சுவடியை படிச்சு உணர்ந்ததுதான் காரணம்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆமா, நாம அங்க போய் ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ணா என்ன? அங்க இருக்கிறவங்க அனுமதிச்சாதானே அது முடியும். அவர் இல்லாத சமயத்துல அவங்க நம்மளை அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க தான். ஆனா அங்க போறேன்னா அவங்க கண்ணுக்கு தெரிய போறது இல்லையே. ஆமா தாத்தா, அங்க போறேன்னா மாரிஷன் வியூகத்துல அரூபமாகி தான் உள்ள போக போறேன். நல்லது, நீ மனுஷன் கண்ணுக்கு தெரியாம போனா தான் சுவடிகளை படிக்க முடியும். சரி தாத்தா, நான் திரும்ப வர வரைக்கும் அவங்க 3 பேரையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. குறிப்பா கல்யாணிய. பாத்துக்கிறேன்ப்பா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன்.
போறோம். அவன் நமக்கு ஆப் அடிச்சா நாம் அவனுக்கு ஃபுல் அடிப்போம். எப்படி குருவே? அதான்டா யோசிக்கிறேன். இப்படி பண்ணா என்ன? எப்படி? வழக்கமா நாம ஓலைச்சுவடி விஷயத்துல தான் மூசா கிட்ட தோத்துட்டு வர்றோம். அதனால நாம பூலோகம் போய் ஒட்டுமொத்த ஓலைச்சுவடியும் அழிச்சிட்டு வந்துட்டா என்ன? முட்டாள். சமயத்திலே ஓலைச்சுவடிகள் நமக்கு கூட தேவைப்படும்டா. இப்போ அவன் எடுத்துட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாம ஓலைச்சுவடிகளை அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, நமக்கு தேவைப்படும் போது நம்ம எங்க போய் தேடுறது? சரி, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கஸ்டடியிலே வச்சுக்கலாமே. முட்டாள். இப்போ அவன் ஓலைச்சுவடியை படிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டான். இனி அவன் அக்னி பகவானை அடுக்கிறதுக்காக குண்டலினி பூஜையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கல்யாணிக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற அக்னி பகவானை அகற்றிட்டு என்னுடைய உயிர் பாகத்தை அவன் அமுக்கிட்டு போயிடுவான். என்ன குருவே, இவ்வளவு சீரியஸான விஷயத்த சுவாரஸ்யமான ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கீங்க? சீக்கிரம், இன்னும் 4 நாளைக்கு உலகத்துல எங்கேயுமே எந்த ரூபத்திலையுமே அக்னி வெளிப்படக்கூடாதுன்னு உத்தரவு போடுங்க. முட்டாள். 4 நாள் இல்ல, 4 நிமிஷத்துக்கு கூட அக்னி இல்லைன்னா பூமி இருண்டு போயிடும். அது எப்படி? அக்னி இல்லைன்னா பூமி இருண்டு போயிடும். பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியனே ஒரு எரியிற அக்னி பிளம்புடா மடையா. ஆமாமா, அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஊர்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம். நல்ல வேளை இதையாவது ஞாபகம் வச்சிருக்கே. அத விடுங்க. அக்னியை தடை பண்ணா சூரியனே ஆப்பாய் போயிடுமா? சூரியன் அணைஞ்சு போயிடுவான். ஐஸ்கிரீம் உருண்டை மாதிரி கூல் ஆயிடும். அப்புறம் கிரக நிலைகள், தட்ப வெப்ப நிலைகள் மாறி போயிடும். பூமி நாரி போயிடும். அப்ப இதுக்கு என்னதான் வழி? எல்லாத்தையும் என்னைய கேளு, நீ ஒன்னும் யோசிக்காத. இதா இப்பவே யோசிக்கிறேன் குருவே. நீ யோசனை பண்ணு, நானும் ஒரு நல்ல வழி யோசனை பண்றேன். நீ என் முதுகு பின்னாடி நீ யோசிச்சா எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குதுடா. நீ எங்கயாவது போய் யோசனை பண்ணு, தொலைஞ்சு போ. தனியா உட்காந்து யோசிச்சா மட்டும் ஏதோ வந்துட்ட மாதிரிதான். போயிட்டான். அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. தாத்தா வா 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 வா